6 மணி. இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனம் செய்திகள். செய்தி ஆசிரியர் ஜுனைதம் ஹாரிஸ். வாசிப்பவர் AM தாஜ். கோவிட் தடுப்பு மருந்தை பெற்றுக்கொண்டாலும் கட்டாயம் சுகாதார பழக்க வழக்கங்களை கடைபிடிக்க வேண்டும் என உலக சுகாதார அமைப்பு வலியுறுத்தல். நல்லாட்சி அரசாங்கம் விற்பனை செய்வதற்கு அடித்தளமிட்ட நாட்டின் வளங்களை தற்போதைய அரசாங்கம் பாதுகாத்து வருவதாக அமைச்சர் ரோஹித் அபேகுணவர்தன தெரிவிப்பு. மேல் மாகாணத்திலிருந்து வெளியேறி செல்வோருக்கான ஆன்டிஜென் பரிசோதனை இன்று முதல் 11 இடங்களில். சுற்றுலாத்துறையை திட்டமிடப்பட்டபடி ஆரம்பிக்க ஏற்பாடு. போதைப்பொருள் மற்றும் பாதாள உலக நடவடிக்கைகளை கட்டுப்படுத்தும் நடவடிக்கை அடுத்த வருடம் மேலும் விரிவுபடுத்தப்படும் என பாதுகாப்பு செயலாளர் வலியுறுத்தல். இலங்கையில் வர்த்தக வாய்ப்புகளை ஆராய உக்ரைன் தயார். விவசாய சட்டமூலங்களை ரத்து செய்யும் எண்ணம் இல்லை என பாரதிய ஜனதா கட்சி தெரிவிப்பு. கோவிட் தடுப்பு மருந்து கிடைக்கப்பெற்றதன் பின்னரும் மக்கள் இந்த தொற்றாபத்து நிலையில் உதாசீனமாக செயற்பட முடியாது என உலக சுகாதார அமைப்பின் பிரதிநிதி டாக்டர் திருமதி ராசியா பென்சே தெரிவித்துள்ளார். தடுப்பு மருந்து தொடர்பில் உலக சுகாதார அமைப்பு தொடர்ந்தும் ஆராய்ந்து வருகிறது. இந்த தடுப்பு மருந்தின் பாதுகாப்பு எவ்வளவு காலத்துக்கு இருக்கும் என்று இன்னமும் உறுதிப்படுத்தப்படவில்லை என வைத்தியர்கள் தெரிவித்துள்ளனர். தடுப்பு மருந்தின் மூலம் வைரஸ் உடலில் இருந்து முழுமையாக நீங்குமா அல்லது அதன் தாக்கம் குறையுமா என்பது தொடர்பிலும் உறுதியான முடிவு இல்லை. தாக்கத்தை குறைக்க மாத்திரம் இந்த தடுப்பு மருந்து உதவுமானால் தடுப்பூசியை ஏற்றிக்கொண்ட நபரின் மூலம் மற்றொரு நபருக்கு நோய் தொற்றும் சாத்தியம் காணப்படுகிறது. தடுப்பு மருந்தை பெற்றுக்கொண்டதன் பின்னரும் கட்டாயம் சுகாதார பாதுகாப்பு நடைமுறைகளை பின்பற்ற வேண்டும். பிரதமர் மஹிந்த ராஜபக்சவுடன் நேற்று அலரி மாளிகையில் இடம்பெற்ற விசேட கலந்துரையாடலின் போது அவர் இந்த கருத்துக்களை வெளியிட்டார். இலங்கைக்கு கோவிட் தடுப்பு மருந்தை பெற்றுக் கொடுக்க ஐக்கிய நாடுகள் சபை முன்வந்துள்ளது. இந்த சவால் மிக்க காலகட்டத்தில் இலங்கைக்கு உதவி செய்ய ஐக்கிய நாடுகள் சபை முழுமையான அர்ப்பணிப்புடன் செயற்படுவதாக ஐக்கிய நாடுகளின் இலங்கைக்கான வதிவிட பிரதிநிதி திருமதி ஹெனா ஜிகர் தெரிவித்துள்ளார். தடுப்பூசி ஏற்றல் மற்றும் அது தொடர்பான நிர்வகிப்பு நடவடிக்கைகளுக்கும் ஆதரவு வழங்கப்படும் என அவர் குறிப்பிட்டுள்ளார். இந்த தொற்று நோயை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான ஒரே நடவடிக்கை தடுப்பு மருந்தை வழங்குவதாகும் என பிரதமர் மஹிந்த ராஜபக்ஷ சுட்டிக்காட்டினார். கடந்த நல்லாட்சி அரசாங்கத்தில் அரசியல்வாதிகள் விற்பனை செய்வதற்கு அடித்தளமிட்டிருந்த நாட்டின் வளங்களை பாதுகாக்கும் முறையொன்றை தற்போதைய அரசாங்கம் முன்னெடுத்து வரும் சந்தர்ப்பத்தில் பல்வேறு அரசியல் குழுக்கள் போலி குற்றச்சாட்டுகளை முன்வைப்பதாக அமைச்சர் ரோஹித் அபேகுணவர்தன தெரிவித்துள்ளார். தற்போதைய அரசாங்கம் எந்த சந்தர்ப்பத்திலும் நாட்டின் வளங்களை விற்று அனுபவிக்கும் அரசாங்கம் அல்ல என்று அவர் வலியுறுத்தினார். குறுங்கால மற்றும் நீண்டகால செயற்திட்டங்களை நடைமுறைப்படுத்தி துறைமுக கட்டமைப்பை பலப்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. இலங்கை துறைமுக அதிகார சபையின் ஜெய கொள்கலன் முனைய நிறுவனம் புதிய எண்ணெய் களஞ்சிய தொகுதியொன்றை அமைப்பதற்கான அடிக்கல்லை நாட்டி வைக்கும் நிகழ்வில் அமைச்சர் இந்த கருத்துக்களை வெளியிட்டுள்ளார். கொரோனா போன்ற தொற்று நிலையில் அனைத்து துறைகளும் தடைப்பட்டுள்ள நிலையில் துறைமுக கட்டமைப்பு சீர்குலைய இடமளிக்காமல் பொருளாதாரத்தின் புதிய கதவுகளை திறக்க அரசாங்கம் நடவடிக்கை எடுத்து வருகிறது. பேருக்கு தலைமைத்துவம் வகிப்பது தற்போதைய அரசாங்கத்தின் பொறுப்பல்ல என்றும் அவர் வலியுறுத்தினார். ஜெய கொள்கலன் முனைய நிறுவனத்தின் இணையதளமும் திறந்து வைக்கப்பட்டது. நாட்டில் பதிவாகியுள்ள மொத்த கோவிட் மரணங்களின் எண்ணிக்கை 183 அதிகரித்துள்ளது. மாரகாமா புத்துநோய் வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வந்த தங்கொட்டுவ பிரதேசத்தைச் சேர்ந்த 15 வயதுடைய சிறுவன் நேற்று IDH வைத்தியசாலையில் உயிரிழந்தார். நிமோனியா காய்ச்சலுடன் கோவிட் தொற்றியமையால் இரத்தம் விஷமாகி தீவிரமடைந்த லியூகேமியா நோய் நிலைமை காரணமாக இவர் உயிரிழந்துள்ளார். கொழும்பு 7ஐ சேர்ந்த 72 வயதுடைய பெண் ஒருவர் நிமோனியா காய்ச்சல் காரணமாக உயிரிழந்துள்ளார். இதேவேளை மினிமங்குடை, பேலியகுடம் மற்றும் சிறைச்சாலை கோவிட் கொத்தணியின் எண்ணிக்கை 34,381 அதிகரித்துள்ளது. நேற்று 427 தொற்றாளர்கள் இனம் காணப்பட்டுள்ளார்கள்.
மேல் மாகாணத்திலிருந்து வெளியேறு செல்வோருக்கான ஆன்டிஜென் பரிசோதனை இன்று முதல் 11 இடங்களில் மேற்கொள்ளப்படும் என போலீஸ் ஊடக பேச்சாளர் பிரதி போலீஸ் மா அதிபர் அஜித் ரோஹண தெரிவித்துள்ளார். இதற்கு முன்னர் 4 இடங்களில் இந்த பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டது. மேல் மாகாணத்திலிருந்து வெளியேறுவோருக்கான மேற்கொள்ளப்பட்ட இந்த பரிசோதனை மூலம் இதுவரை 11 தொற்றாளர்கள் இனம் காணப்பட்டுள்ளனர். அதிவேக பாதையிலும் இந்த பரிசோதனை மேற்கொள்ளப்படுகிறது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது இலங்கை ஒலிபரப்பு கூட்டு தாபனத்தின் செய்திகள். HDFC ஸ்மார்ட் கோல்ஸ் குறுகிய காலத்தில் பெரிய பெரிய டார்கெட்டுகள். இலங்கையின் வர்த்தக வாய்ப்புகளை ஆராய்வதற்கு உக்ரைன் தயாராகி வருகிறது. அந்த நாட்டு பிரதி வெளிவார அமைச்சர் திமித்ரோ செனிக் துருக்கியில் உள்ள இலங்கை தூதரகத்தில் இலங்கை மற்றும் உக்ரைன் வர்த்தகர்கள் முன்னிலையில் உரையாற்றும் போது இதனை தெரிவித்துள்ளார். இலங்கை வர்த்தக சபையும் உக்ரைன் வர்த்தக மற்றும் கைத்தொழில் சபையும் இணைந்து இதனை ஒழுங்கு செய்திருந்தன. வீடியோ தொழில்நுட்பத்தின் மூலம் இந்த சந்திப்பு ஒழுங்கு செய்யப்பட்டிருந்தது. பொருட்களை பல்வகைப்படுத்தல் மற்றும் முதலீட்டுக்கான வசதிகளை ஊக்குவிக்கும் வகையிலான இருதரப்பு உடன்படிக்கை அவசியம் குறித்தும் அங்கு கருத்து வெளியிடப்பட்டது. சுற்றுலாத்துறையை திட்டமிட்டபடி ஆரம்பிக்க அரசாங்கம் எதிர்பார்த்துள்ளதாக அமைச்சர் பிரசன்ன ரணதுங்க தெரிவித்துள்ளார். 2 மில்லியனுக்கு மேற்பட்ட மக்கள் நேரடியாகவோ மறைமுகமாகவோ சுற்றுலாத்துறைக்கு பங்களிப்பு செலுத்துவதாக அவர் தேசிய வானொலிக்கு தெரிவித்துள்ளார். அவர்களுக்கு மீண்டும் பயன் கிடைக்கும் வகையில் சுற்றுலாத்துறையை ஆரம்பிக்க எதிர்பார்க்கப்பட்டுள்ளது. இதற்கான ஆரம்பகட்ட வேலை திட்டம் முன்னெடுக்கப்பட்டுள்ளது. ஒவ்வொருவரினதும் சுகாதார பாதுகாப்பை கருத்தில் கொண்டு இந்த வருடம் நத்தாரை கொண்டாட வேண்டும் என கொழும்பு மறைமாவட்ட ஆயர் வணக்கத்துக்குரிய பிதா நிஷாந்த ரொட்ரிகோ தெரிவித்துள்ளார். ஒட்டுமொத்த சமூகமும் பொறுப்புடன் செயற்பட வேண்டியது அவசியம் என அவர் வலியுறுத்தியுள்ளார். சாஸ்திரியார்கிட்ட மகன் ஜாதகத்தை கொடுத்தேன். 3 வருஷத்துல பெரிய இடத்துக்கு மகன் வருமானவர். இதுக்கு சாஸ்திரிய கேட்க வேண்டுமே, எனக்கு முதல்லயே தெரியுமே. நீங்க என்ன சாஸ்திரியோ? மகண்ட எதிர்காலத்தை நினைச்சு HDFC ஸ்மார்ட் கோல்ஸ் கணக்கொண்டு திறக்கும் போதே எனக்கு தெரியும். பிள்ளைகளின் எதிர்காலத்திற்கு சிந்தித்துக் கொண்டிராமல் HDFC ஸ்மார்ட் கோல்ஸ் கணக்கொண்டை திறந்து 3 வருடங்களில் அவர்களின் பட்டப்படிப்புக்கு வழி செய்யுங்கள். மேலதிக தகவல்களுக்கு அழையுங்கள் 2356-888. நான் HDFCக்கு போனது சாஸ்திரி சொல்ல இல்லையோ. HDFC ஸ்மார்ட் கோல்ஸ் குறுகிய காலத்தில் பெரிய பெரிய டார்கெட்டுகள். பிரதான செய்தி வழங்குவோர் ஒவ்வொரு வீட்டிலும் இருக்க வேண்டிய வீட்டு வைத்தியர் சித்தாலேப. சட்டவிரோத போதைப்பொருள் நடவடிக்கைகளை கட்டுப்படுத்தும் பணிகள் அடுத்த வருடம் மேலும் பலப்படுத்தப்படும் என பாதுகாப்பு செயலாளர் மேஜர் ஜெனரல் கமல் குணரட்ன தெரிவித்துள்ளார். மக்களின் பங்களிப்பு காரணமாக தற்போது நாட்டில் போதைப்பொருள் கடத்தல் குறைந்திருப்பதால் இவற்றின் விலை குறிப்பிடத்தக்க அளவில் அதிகரித்துள்ளது. போதைப்பொருள் கடத்தல் மூலம் ஈடுபட்ட 59 மில்லியன் ரூபாய் தொகையை அரசாங்கம் அண்மையில் கைப்பற்றியிருந்தது. பாதாள உலக செயற்பாட்டாளர்களுக்கு எதிராக மேற்கொள்ளப்படும் நடவடிக்கைகள் தொடர்ந்து மேற்கொள்ளப்படும் என்று பாதுகாப்பு செயலாளர் வலியுறுத்தியுள்ளார். பிரதான செய்தி வழங்கியோர் ஒவ்வொரு வீட்டிலும் இருக்க வேண்டிய வீட்டு வைத்தியர் சித்தாலேப. உங்கள் கவனத்திற்கு பல பிரதேசங்களில் பெய்து வரும் கடுமழை காரணமாக ராஜாங்கனை மற்றும் தெதுருவோயா நீர்த்தேக்கங்கள் பெருக்கெடுக்க ஆரம்பித்திருப்பதாக நீர்ப்பாசன திணைக்களத்தின் நீரியல் மற்றும் அனர்த்த முகாமைத்துவ பிரிவின் பணிப்பாளர் SPC சுகிஸ்வரா தெரிவித்துள்ளார். ராஜாங்கனை நீர்த்தேக்கத்தில் செகண்டுக்கு 3700 கன அடி நீர் கலா ஓயாவுக்கு வெளியேற்றப்படுகிறது. இதனால் தாழ்நில பிரதேசங்களில் பாதிப்பு ஏற்படும் சாத்தியம் இல்லை என அவர் குறிப்பிட்டுள்ளார். தெதுருவோயா நீர்த்தேக்கத்தில் 3 வான்கதவுகள் 2 அடி அளவுக்கு திறந்து செகண்டுக்கு 5250 கன அடி நீர் வெளியேற்றப்படுகிறது. இதனால் சிலாபம் வரையிலான தெதுரு ஓயாவை அண்டிய தாழ்நில பிரதேசங்களில் உள்ள மக்கள் அவதானத்துடன் இருக்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். மேலும் மழை பெய்வதால் தெதுரு ஓயாவின் மேலதிக வான்கதவுகளை திறக்க வேண்டிய நிலை ஏற்படலாம் என்றும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். உலகச் செய்திகள்.
புதிய விவசாய சட்டங்களை ரத்து செய்யும் எண்ணம் அரசாங்கத்திடம் இல்லை என இந்திய பிரதமர் நரேந்திர மோடியின் பாரதிய ஜனதா கட்சி தெரிவித்துள்ளது. இந்த சட்டத்தை எதிர்த்து விவசாயிகள் போராட்டம் நடத்தி வரும் நிலையில் இந்த கருத்து வெளியாகியுள்ளது. இந்த விடயத்தில் பல விவசாய அமைப்புகளின் போதிய ஆதரவை பெற்றிருப்பதாக கட்சியின் பேச்சாளர் கோபால் கிருஷ்ணா அகர்வால் தெரிவித்துள்ளார். தனியார் முதலீடுகளின்றி விவசாய வருமானத்தை அதிகரிக்க முடியாது என அவர் குறிப்பிட்டுள்ளார். பல்லாயிரக்கணக்கான ஆர்ப்பாட்டக்காரர்கள் புதுடில்லி நகரை அண்டிய பகுதியில் முகாமிட்டு தங்கியுள்ளனர். தேசிய நெடுஞ்சாலைகளை இடைமறித்து இவர்கள் போராட்டம் நடத்தி வருகின்றனர். கடந்த செப்டம்பர் மாதம் நிறைவேற்றப்பட்ட 3 விவசாய சட்டங்களை எதிர்த்து கடந்த 3 வாரங்களுக்கு மேலாக இவர்கள் தமது எதிர்ப்பை வெளியிட்டு வருகின்றனர். விவசாயிகளின் கருத்துக்களை திறந்த மனதுடன் கேட்பதற்கு தாம் தயார் என்பதை உறுதிப்படுத்துவதாக விவசாய அமைச்சர் நரேந்திர சிங் தோமர் நேற்று தெரிவித்திருந்தமையும் குறிப்பிடத்தக்கது. அகதி அம்சத்துடன் கனடாவின் டொரண்டோ நகரில் வசித்து வரும் பாகிஸ்தான் மனிதுரிமை செயற்பாட்டாளரின் சடலத்தை தாம் கண்டெடுத்திருப்பதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். சர்வதேச மன்னிப்பு சபை உள்ளிட்ட பல அமைப்புகள் இந்த பெண்ணின் கொலை தொடர்பில் முழுமையான விசாரணையை மேற்கொள்ளுமாறு வலியுறுத்தியுள்ளன. 37 வயதுடைய கரிமா மெஹராம் பலோச் என்ற பெண்ணே இவ்வாறு உயிரிழந்துள்ளார். அபிவிருத்தி செய்திகள். வறுமை ஒழிப்பு மற்றும் பொருளாதார மறுமலர்ச்சிக்கான ஜனாதிபதி செயலணி நடைமுறைப்படுத்தியுள்ள கிராமத்துடன் உரையாடல் என்ற நிகழ்ச்சி திட்டத்தின் கீழ் இதுவரை பல மாகாணங்களில் அபிவிருத்தி நடவடிக்கைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. கடந்த 14ஆம் தேதி மாத்தறை ரவீந்திரநாத் தாகூர் மண்டபத்தில் ஆரம்பமான நிகழ்ச்சி திட்டத்தின் பின்னர் குளியாப்பட்டி, அனுராதபுரம், பல்கொல்ல, பதுளை, ரத்தினபுரி, கொழும்பு ஆகிய பிரதேசங்களை அடிப்படையாக கொண்டு அபிவிருத்தி நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன. இதுவரை 7 மாகாணங்களில் இந்த வேலை திட்டம் முன்னெடுக்கப்பட்டுள்ளது. விளையாட்டுச் செய்திகள். இலங்கை அணியுடனான தென்னாப்பிரிக்க டெஸ்ட் அணியில் இருந்து பியூரான் ஹென்ரிச்சும் கியான் பீட்டர்சனும் நீக்கப்பட்டுள்ளனர். கோவிட் தொற்றுக்கு உள்ளாகியிருப்பது இதற்கு காரணமாகும். ஏனையவர்கள் தொடர்பில் மேற்கொள்ளப்பட்ட PCR பரிசோதனையில் அவர் இந்த தொற்றுக்கு உள்ளாகவில்லை என தெரிய வந்துள்ளது. எவராயினும் விலக்கப்பட்ட வீரர்களுக்கு பதிலாக வேறு அந்த வீரர்களையும் இணைத்துக் கொள்ள தீர்மானிக்கப்படவில்லை. 24 மணித்தியாலத்துல யாராலையும் ஒரு வீட்டை கட்ட முடியாது. ஆனா 24 மணித்தியாலத்துல வீட்டு கடன் ஒண்ணு வழங்க NSBயால மட்டும்தான் முடியும். இன்னைக்கே NSBக்கு போங்க. வினைத்திறனான சேவையுடன் தேர்ந்தெடுக்கப்பட்ட கிளைகளின் ஊடாக 24 மணித்தியாலத்தில் கடன் தொகையினை பெற்றுக் கொள்ளுங்கள். NSB கேதொர உங்கள் சொந்த இல்லத்தின் கனவை நனவாக்கிடும். வர்த்தக செய்தி அனுசரணை. தேசிய சேமிப்பு வங்கி உங்கள் பணத்திற்கு பாதுகாப்பான இடம். இடைத்தரகர்கள் இன்றி தமது மரக்கறி அறுவடையை நேரடியாக வியாபாரிகளுக்கு வழங்கக்கூடிய வேலை திட்டம் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. இதன் முதற்கட்டம் நாராயம்பேட்டை பொருளாதார மத்திய நிலையத்தில் நேற்று இடம்பெற்றது. அனைத்து பொருளாதார மத்திய நிலையங்களிலும் இந்த திட்டம் முன்னெடுக்கப்படும் என அமைச்சர் மஹிந்தானந்த அலுத்கமகே தெரிவித்துள்ளார். வர்த்தக செய்தி அனுசரணை. தேசிய சேமிப்பு வங்கி உங்கள் பணத்திற்கு பாதுகாப்பான இடம். 24 மணித்தியாலத்துல யாராலையும் ஒரு வீட்டை கட்ட முடியாது. ஆனா 24 மணித்தியாலத்துல வீட்டு கடன் ஒண்ணு வழங்க NSBயால மட்டும்தான் முடியும். இன்னைக்கே NSBக்கு போங்க. வினைத்திறனான சேவையுடன் தேர்ந்தெடுக்கப்பட்ட கிளைகளின் ஊடாக 24 மணித்தியாலத்தில் கடன் தொகையினை பெற்றுக் கொள்ளுங்கள். NSB கேதொர உங்கள் சொந்த இல்லத்தின் கனவை நனவாக்கிடும். பொருளாதார செய்திகள் அனுசரணை. அண்ணா 31க்கு நீங்க மகளுக்கு தங்கம் வாங்குவீங்கன்னு நான் எதிர்பார்க்க இல்ல. எந்த தங்கத்துக்கு தங்கம் கொடுக்க முடிஞ்சது எந்த LOLC கிரெடிட் கார்டு இருந்ததால. LOLC ஃபைனான்ஸ் கடன் அட்டை உங்களை மேலும் உயர்த்திட. மத்தள விமான நிலையம் விமான பண்ட ஏற்றுமதி இறக்குமதி கேந்திர நிலையமாக அபிவிருத்தி செய்யப்படும் என அமைச்சர் பிரசன்ன ரணதுங்க தெரிவித்துள்ளார். அதேபோல் வெளிநாட்டு சுற்றுலா அமைவிடமாகவும் இது அபிவிருத்தி செய்யப்படும். சுற்றுலா பயணிகளுக்காக நாடு திறக்கப்பட்டதன் பின்னர் மத்தள விமான நிலையத்தை அபிவிருத்தி செய்வதற்கு அரசாங்கம் கவனம் செலுத்தியுள்ளது. இப்போ
இப்போதான் சந்தோஷமா பள்ளிக்கூடம் போறாள். எல்லாம் நீங்கள் சைக்கிள் வாங்கி கொடுத்ததால. LOLC கிரெடிட் கார்டு இருந்ததால நினைச்ச உடனே வாங்கி கொடுக்க கூடியதா இருந்துச்சு. LOLC ஃபைனான்ஸ் கடன் அட்டை உங்களை மேலும் உயர்த்திட. காலநிலை அறிக்கை. தற்போது நிலவும் மழையுடன் கூடிய காலநிலை வடக்கு கிழக்கு மாகாணங்களில் மேலும் தொடரும் என வளிமண்டல திணைக்களம் தெரிவித்துள்ளது. வடக்கு கிழக்கு வடமத்திய மத்திய மற்றும் ஊவா மாகாணங்களிலும் ஹம்பாந்தோட்டை மாவட்டத்திலும் இடைக்கிடையே மழை பெய்யும். கிழக்கு மற்றும் ஊவா மாகாணங்களின் சில இடங்களிலும் புலனறுவை மாத்தளை நுவரெலியா ஹம்பாந்தோட்டை ஆகிய மாவட்டங்களிலும் 50 மில்லிமீட்டருக்கு மேற்பட்ட மழை வீழ்ச்சி எதிர்பார்க்கப்படுகிறது. பிற்பகல் 1 மணியின் பின்னர் ஏனைய இடங்களில் மழை பெய்யலாம். சில இடங்களில் 100 மில்லிமீட்டருக்கும் மேற்பட்ட மழை வீழ்ச்சி பதிவாகலாம் என திணைக்களம் தெரிவித்துள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். கோவிட் தடுப்பு மருந்தை பெற்றுக்கொண்டாலும் கட்டாயம் சுகாதார பழக்க வழக்கங்களை கடைபிடிக்க வேண்டும் என உலக சுகாதார அமைப்பு வலியுறுத்தல். நல்லாட்சி அரசாங்கம் விற்பனை செய்வதற்கு அடித்தளமிட்ட நாட்டின் வளங்களை தற்போதைய அரசாங்கம் பாதுகாத்து வருவதாக அமைச்சர் ரோஹித அபேகுணவர்தன தெரிவிப்பு. மேல் மாநிலத்திலிருந்து வெளியேற செல்வோருக்கான ஆன்டிஜென் பரிசோதனை இன்று முதல் 11 இடங்களில். சுற்றுலாத்துறையை திட்டமிட்டபடி ஆரம்பிக்க ஏற்பாடு. போதைப்பொருள் மற்றும் பாதாள உலக நடவடிக்கைகளை கட்டுப்படுத்தும் நடவடிக்கை அடுத்த வருடம் மேலும் விரிவுபடுத்தப்படும் என பாதுகாப்பு செயலாளர் வலியுறுத்தல். இலங்கையில் வர்த்தக வாய்ப்புகளை ஆராய உக்ரைன் தயார். விவசாய சட்டமூலங்களை ரத்து செய்யும் எண்ணம் இல்லை என பாரதிய ஜனதா கட்சி தெரிவிப்பு. இத்துடன் செய்திகள் முடிவடைந்தன.